السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن رحمة الله قريب من المحسنين. قال النبي صلى الله عليه وسلم: خير الكلام كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم. صدق الله العظيم وصدق النبي الكريم. ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي. اللهم اغفر شيوخنا ولجميع الحاضرين برحمتك يا أرحم الراحمين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேற்கூறிய வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக இறைவனுடைய ரஹ்மத் என்பது யார் நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது என்று சொல்கிறார். ரமலானுடைய முதலாவது பத்து என்பது ரஹ்மத்திற்கென்று இருக்கக்கூடிய பிரத்யேகமான பத்து. முதல் பத்து ரஹ்மத்திற்காக உள்ளது. எனவேதான் நாம் இந்த 10 தினங்களிலே அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன், இறைவா எங்கள் மீது உனது அருளை சொரிவாயாக என்று நாம் அடிக்கடி கேட்கிறோம். இந்த ரஹ்மத் என்பது நமக்கு கட்டாயம் தேவை. சொல்ல போனால் இறைவனுடைய ரஹ்மத்தினுடைய வெளிச்சத்தில் தான் நம்முடைய மொத்த வாழ்க்கையும் நடந்து கொண்டிருக்கிறது. அவனுடைய ரஹ்மத் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நமது கல்வி, நம்முடைய பொருளாதாரம், ஏன் நம்முடைய ஒவ்வொரு அசைவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது வைத்திருக்கக்கூடிய அருளின் அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அருளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதும், இந்த அருள் தொடர்ந்து கேட்கப்பட வேண்டும் என்பதும் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு நல்ல வழி. அது மாத்திரமல்ல, இந்த ரஹ்மத் என்பது யாருக்கு கிடைக்கிறது, யாருக்கு மிக நெருக்கமாக இருக்கிறது என்று சொன்னால், நல்லறங்கள் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மிக நெருக்கமாக இருக்கிறது என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். நல்லறங்கள் என்பது மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. தொழுகை, நோன்பு உள்ளிட்ட கடமைகளை தாண்டி இந்த மனித சமுதாயத்திற்கு நாம் செய்கிற சின்ன சின்ன சேவைகள் இருக்கிறது. அது மிகப்பெரிய நல்லறங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு விருப்பமான அடியார் யார் என்று பார்த்தால், அவனுடைய குடும்பமாக இருக்கிற படைப்பினங்களுக்கு யார் சேவை செய்கிறார்களோ அது அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு மிக விருப்பமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அக்கம் பக்கம் கொஞ்சம் திரும்பி பார்த்து, நம்மை போல இருக்கக்கூடிய சக மனிதர்களுடைய தேவைகளை கண்டறிந்து அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு சூழலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். எனக்கென்ன என்று வாழாவிருந்து விடாமல் அக்கம் பக்கம் பார்க்கிற ஒரு பழக்கம் நமக்கு வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தான் மட்டும் வயிறார உண்பது, பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருந்து தான் மட்டும் வயிறார உண்பது என்பது ஒரு இறை நம்பிக்கையாளனுக்குரிய பண்பு அல்ல என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். எனவே பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்கும் போது நான் சாப்பிடக்கூடாது என்பது செய்தியானால், நான் சாப்பிடும்போது பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்கிறானா இல்லையா என்று தெரிவது என்னுடைய வேலையாக இருக்கிறது. ஓரளவிற்கு தெரியும். நாம் தொடர்ந்து அக்கம் பக்கத்தில் வசிக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய நிலைமைகள் நமக்கு ஓரளவிற்கு தெரியும். அப்படி தெரிய வருகிற போது அவர் உண்மையிலேயே சிரமப்படுகிறார் என்று சொன்னால், அந்த சிரமத்தை குறைப்பதற்கு என்னாலான வழிகள் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து அவருடைய வாழ்க்கையிலே கரிசனம் காட்டினால், அக்கறை காட்டினால், அங்கே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு மிக நெருக்கமாக வந்து விடுகிறது. இபாதத்துக்களை தாண்டி இந்த மனித சேவை என்பது அது தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் தான் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய அன்பை பெறுவதற்கு, அவனுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு தொழுதால் போதுமானது, நோன்பு வைத்தால் போதுமானது, எனக்கு கடமையான ஜக்காத்தை கொடுத்தால் போதுமானது என்று சொல்லி இந்த குறிப்பிட்ட வரையறைக்குள்ளாக நாம் இருந்து கொள்ளுகிறோம். அப்படி அல்ல. அதை தாண்டி நம்மை சுற்றி வாழக்கூடிய ஜீவன்கள், நம்மை சுற்றி வாழக்கூடிய மனிதர்கள், அவர்களுக்கான தேவைகள் என்ன என்று கண்டறிந்து நம்மால் முடிந்த அளவிற்கு அவர்களுக்கு சேவை செய்வதன் வழியாகத்தான் இறைவனுடைய அருளையும் அன்பையும் நாம் பெற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஜும்மா பிரசங்கம் செய்வதற்காக மேடை ஏறினார்கள். அப்படி மேடை ஏறும்போது ஒவ்வொரு படியிலும் கால் வைக்கிற போது ஆமீன் என்று சொன்னார்கள். இது நபியுடைய வழக்கத்திற்கு மாற்றமாக இருந்தது. எனவே ஜும்மா முடிந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் கேட்டாங்க, புதுசா
மெம்பர் படியில் ஏறும்போது நீங்கள் ஆமீன் சொன்னீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த 3 ஆமீன்களில் 3 துவாக்களில் ஒன்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிற போது, யார் இந்த ரமலானை பெற்றுக்கொண்டு அதன் வழியாக இறைவனுடைய அன்பை பெற முடியாமல், ரஹ்மத்தை பெற முடியாமல் இருக்கிறானோ, அவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாகட்டும் என்று மலக்கு துவா செய்தார். அதற்கு நான் ஆமீன் சொன்னேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ நிறைய நன்மைகள் செய்வதற்கும் இறைவனுடைய அருளை பெறுவதற்கும் இறைவனை நெருங்குவதற்குமான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதற்கு பிறகும் கூட நாம் அதை கவனிக்காமல் கடந்து போய் விடுகிறோம் என்று சொன்னால் உண்மையிலே நாம் பாக்கியமற்றவர்கள், இறைவனுடைய அருளை விட்டும் தூரமாகிற ஒரு தன்மையில் நாம் இருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு மாற்றமாக இறைவனுடைய அன்பும் அருளும் என்றைக்கும் நமக்கு சொரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் உழைப்பதற்கு முன்வர வேண்டும். அது நல்லறங்கள் வழியாகத்தான். அப்படி யார் நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நெருக்கமாகத்தான் இறைவனுடைய அன்பு இருக்கிறது, ரஹ்மத் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறார். எனவே அந்த ரஹ்மத்தை வெறும் பிரார்த்தனைகள் வழியாக கேட்பதோடு நின்று விடாமல் அதை தாண்டி அந்த ரஹ்மத்தை பெறுவதற்கு காரணியாக இருக்கக்கூடிய மனித சமுதாயத்திற்கான சேவையை நாம் முன்னெடுக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்னால் என்ன உதவி செய்ய முடியும் என்று நாம் பார்க்க வேண்டும். நானே வறிய நிலையில் இருக்கிறேன், நானே எளிய நிலையில் இருக்கிறேன், நான் எப்படி பிற மக்களுக்கு உதவ முடியும் என்று எண்ணினால் நிச்சயமாக முடியும். அன்பால் உதவ முடியும், அவர்களுக்கு கொடுக்கும் ஆலோசனையால் உதவ முடியும், அவர்களுக்கு கொடுக்கிற தன்னம்பிக்கை வார்த்தையால் உதவ முடியும், அவர்களுக்கு காட்டுகிற வழிகாட்டுதலின் மூலமாக உதவ முடியும். மொத்தத்தில் அன்பும் அக்கறையும் பிற உயிரினங்கள் மீது கரிசனமும் இருந்துவிட்டால் நிச்சயமாக அதை நாம் செய்ய முடியும். உதவி செய்வதற்கு பணம் தான் வேண்டும் என்றல்ல, பணத்தை தாண்டி எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. ஒரு இக்கட்டான தருணத்தில் இருக்கிற ஒரு மனிதருக்கு நீங்கள் சொல்லுகிற ஒரு ஒற்றை வார்த்தை, ஒரு ஆறுதல் வார்த்தை அவருக்கு மலை போல நம்பிக்கையை கொடுத்து விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு அது பெரும் அறமாகவே மாறிவிடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அத்தால் வல் கைரி கஃபாயிலிஹி, நன்மையை சுட்டுபவர் நன்மையை செய்தவரை போல. ஒருவர் இதுவரைக்கும் உபரியான வணக்கங்களின் பக்கம் கவனம் செலுத்தாமல் இருக்கிறார், சுன்னத்தான தொழுகைகளை தொழாமல் இருக்கிறார். நீங்கள் புதிதாக அவருக்கு வழிகாட்டுகிறீர்கள், இந்த தொழுகை தொழுங்கள், உங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும், இது மிக அருமையானது, வாழ்க்கை எளிதாக்கக்கூடியது, இறைவனுடைய அன்பை பெற்று தரக்கூடியது என்று நீங்கள் ஒருவருக்கு ஒரு அமலை கற்றுத்தருகிறீர்கள், வழிகாட்டுகிறீர்கள். அவர் அதை செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு என்ன கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறானோ அதே கூலியை உங்களுக்கும் தருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அப்போ இது ஒரு வகையிலே, ஒரு அடிப்படையிலே அவர்களுக்கு உதவுவதுதான். இப்படி அவர்களுக்கு, பிற மக்களுக்கு, பிற உயிரினங்களுக்கு எப்படி உதவ முடியும், எப்படி அதன் வழியாக நல்லறங்களை செய்ய முடியும் என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி செய்கிற போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு நிரம்ப சொரியக்கூடிய, கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் அணுவளம் இந்த உலகத்திலே, மறு உலகத்திலே நம்மால் கழிக்க முடியாது. மொத்தத்தில் நாம் பிறந்தது முதல் நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சந்திக்கிற வரைக்குமே அவனுடைய ரஹ்மத் என்பது நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த தேவையோடு தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அதை பெறுவதற்கான வழிகாட்டுதலும் கொடுக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே நல்லறங்களை செய்து அதன் வழியாக இறைவனுடைய அருளை பெறுவதற்கு நாம் முன்வர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய அருளை எப்போதும் அள்ளிச் சொரிந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.